கருவேலம் கட்டங்கிற சாமி அப்பா ஆயா நம்ம நீங்களுமா சட்டி போட்டு ஆரம்பிச்சுட்டீங்க. அத்தான் எங்க சட்டி வேலை ஏகப்பட்டது போச்சு. இப்போ உனக்கு அத்தான் சந்தேகமா 70 ரூபாய்க்கு வித்த சட்டி இன்னைக்கு எங்க 230 ரூபாய்க்கு போயிடுச்சு. அது நல்ல சட்டியா இல்ல. அப்படியா? நீதான் கப்படி சட்டி போட்டா ஏன் எங்க சட்டி வேலை ஏறாது. அத்தான் முன்னாடி கேட்டு எடுத்துட்டு சொல்லி பாபா சாமி 2 எடுத்துட்டு போனேன். இருக்கட்டும் பாப்பா ஒரு அழகான என்னடா பண்ற? ஐயோ ஐயோ என்ன பண்றப்பா? என்ன பண்ணிட்டு திரியறான் பாரு. என்னடா பண்ற? நீ தொப்புள் காமிச்சா நான் காமி கூடாதா? ஏய் அவங்க பாப்பாங்க நம்ம வேற பாக்குறாங்க. அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு பெண்களை பார்த்தா நீ ரசிப்பியால இப்படியே தான் வாயிலே பேசிட்டு இருப்பியா? நன்றாக ரசிப்பேன் நன்றாக ரசிப்பேன். ரசி பார்க்கலாம். எடுத்து விடுறேன் பார். ஒரே பாட்டு தான். அப்படியே ஓகோன்னு கூட சொக்கி அப்படியே கீழ நான் விழுந்துறேன். எடுத்து விடுறேன் பார். பாடிடா குஞ்சி. எடுத்து விடுறேன் தாயி. சீக்கிரம் பாடுடா. நடு 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 நட்டகர பொம்பளைக்கு கீழே கட்டனா பாக்குறாங்க. ஓ குரு 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 குட்டகர பொம்பளைக்கு பாவாலே கட்டனா பாக்குறாங்க. அடுங்கடா மச்சான் அடுங்கடா அழகான பொண்ண பார்த்து தேடுங்கடா. ஓடுங்கடா மச்சான் ஓடுங்கடா பாவாட பின்னடா ஓடுங்கடா. முத்த வச்ச பொண்ணு எல்லாம் அக்கா பொண்ணுதான். மத்த பொண்ணு எல்லாம் இந்த மாமா பொண்ணுதான். கூப்பிடுது 2 கண்ணுதான். சித்தப்ப பாக்கெட்டுல சில்லறைய எடுத்து நாட்டாம கொண்டாட்டி நாமம் நாட்டாம விளக்கமா தூக்கிட்டு வந்துருவா. அப்படி நீட்டா அடிச்சு சொடுக்கு மேல சொடுக்கு போடுது. நடு தெருவில் வந்து என் புழு நின்று சொடுக்கு மேல சொடுக்கு போடுது. வாங்கடா வாங்கடா வந்தன பண்ணுங்கடா. சொடுக்கு மேல சொடுக்கு போடு. நடு தெருவில் வந்து என் விரல நின்று சொடுக்கு போடு. ரொம்ப பிச்சை எடுக்கிறேன்னா என்ன நல்லா நக்குது. நல்லா இருக்குதுங்கிற போதுனா நீங்க ரொம்ப பாடுறீங்க. கேளாயோ கிணத்து மீனே அப்படி வாராயோ வாழ மீனே. கடலில் இருக்குது கெண்டை கெண்டை. கடலில் இருக்குது கெண்டை கெண்டை. அம்மாளுக்கு எவ்வளவு பெரிய வீட்டுக்கு ஒரு விளக்கமா தூக்கிட்டு வா. இந்த புண்டவாய் நடிச்சு துரத்தலாம். என்ன பேசிட்டு திரியறான் பாரு. ஒரு பொட்ட பிள்ளைங்க கண்டா நீ இப்படித்தான் பேசுவியாடா? பாப்பா நீ எனக்கு தங்கச்சி மாதிரி நான் இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா ஓடுற ஓரத்துல போய் தங்கவேல் கொட்டி தின்னு போடுவேன். நேத்து தான் உட்காந்து அப்படி முன்னாடியே பொழுது நீ வரைக்கலாம் சொன்னீங்க எந்திரிச்சு போயிட்டாரு. தங்கவேல் கொட்டி திக்கணும் தங்கவேல் கொட்டி திக்கணும். இன்னைக்கு வெடிஞ்சு அங்கதான் போறோம். சரி சரி இருக்கட்டும். அந்த வேலைக்கு நான் போறது இல்லனா கண்ணு. ஓ பாப்பா இப்படி சபையில வந்திருக்கல. ஆமா அழகான பொண்ணு. கண்ணுக்கெல்லாம் சிவப்பு மயிலா வச்சுட்டு வரக்குள்ள இந்த பார்த்தா சினிமா நடிக்க மாதிரி இருக்குது சாமி. சரி சரி சரி. என்னாலேயே ஒண்ணு கண்ட்ரோல் பண்ண முடியல. பையன் ஆட்டம் கட்டுறான். அதனால நீ கோவிச்சுக்குவ. அதனால நான் அடைக்கிறேன். அவருக்கு என்ன ஏய் மூடிட்டு போறேன். என்னடா பண்ற? கல்லெடுத்து கொட்டனா அப்படி கச கச நடிச்சு செஞ்சு போடுங்க. நான் அடிக்கிறேன். ஆண்டாமா யார் அவன்? பையன் எங்கால கூட போதும் தம்பி. அவனே இங்க கூட்டுண்டா. அவன் நான் செத்து போறோம். நாளனா அவன் செத்து போறோம். அவனே தான் கூட்டுண்டா. ரெண்டு பேருக்கு ஒரு டவுன் தான் வரும். நீ உட்கார்றா கம்பளே. அக்கா பாப்பா யாரு தாயி உன் பேர் என்னம்மா? சீர்திருத்தப்பட்ட சிங்கார பொன்மணியிலே நான் வந்தபடியால் நான் யார், என் பெயர் என்ன கேட்கின்ற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் இருக்கணும். இந்த நீவரது பிடிக்கிற வேலைலாம் இருந்துச்சு மக்கால ஓடி உண்ண கைய அப்படியே உடச்சு துளித்து விட்டுருவேன். அம்மா நான் திவ்யா பாரி மலர் மலர்
பொம்மை கல்யாணி அன்பிலும் ஆற்றலும் அறிவிலும் சிறந்த நீதி நெறிமுறை தவறாத மங்கை. என் பெயர் தேவி பொம்மை கல்யாணி. அம்மா பேர் பொம்மை கல்யாணி. அம்மா உன்னுடைய பேர் பொம்மை கல்யாணியாமா? பொம்மை கல்யாணி பெற்ற உன் தாய் தந்தை யாருமா? மதுரை வடமதுரை நாட்டை பொற்பிடமாக ஆட்சி செய்து வரக்கூடிய என் தந்தையார் பெயரோ வளையண்ணன். என் தாயார் பெயர் வளையாபதி. வளையண்ணன். ஆமா, வளையண்ணுக்கும் வளையாபதிக்கும் தேவி பொம்மை கல்யாணி பொம்மை போல் பிறந்தேனடா. அழகா ஒரே குழந்தையா உடனுக்குள் யாராவது இருக்கிறார்களா? நான் அள்ளி செல்வமாக மாலைக்குரு குலை போல பொம்மை கல்யாணி நான் பிறந்தேன். ஒரே ஒரு மகளாக பிறந்து செல்வமா வளர்ந்து வந்தேன். கண்ணம்மா, வாழ்க்கையில் வாழக்கூடிய ஜனத்தில் இரண்டு, ஒன்று ஆண் ஒன்று பெண். ஒரு ஆண் என்றால் ஒரு பெண் தேவை, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆடவன் தேவை. இந்த பொம்பளைய நான் 16 வயசு ஆன உடனே பொம்மை கல்யாணி எனக்கேற்ற என் மனவாள என் நாயகர் யார் தெரியுமா? மன்னவன் கட்டின தாலி என் மாறுமுழுவ தொங்குது, என் புண்ணியர் கட்டின தாலி அப்படி இப்படி ஒரு கை போட்டு இப்படி வாய்ப்பு டர்ன்னு கிழிச்சு விடுவோம். நாய கிழிக்கிறதுல புரோஜனம் கிடையாது. விரல விட்டு இங்க கிழிச்சு விடு. அகலாம். ஐயோ, வாயும் கோலாயும் ஒன்னா அடிக்கிறானே. கணவர் யாரு? அட செஞ்சு கோட்டையாளுகின்ற
வாடா வாடா வாடங்க. என்னடா நெளியிற பொம்பளைங்களாட்டம். சரி தொடாத. என் புருஷனுக்கே நான் பத்தினியா வாழ்றேன். நானே மறந்துட்டேன். நாளைக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போறேன். என் வீட்டுக்கார துளசி மாலை கட்டிட்டு இருக்கிறப்ப நாளைக்கு போகணும். நானே தெரியாத தொட்டுட்டேன். மாலையிட்ட மனமுடித்த என் மணவாளன் பெயர் எனக்கேற்ற என் நாயகர். தாலி தரித்தவருடைய என் தயாளர் யார் தெரியுமா? செஞ்சி கோட்டையை பொற்பிடமாக ஆட்சி வரக்கூடிய கருத்தாவளையன் என்று அறிவித்தாயா? கர்த்தாவளையன் திருமணம் முடிச்சு பொம்மை கல்யாணிக்கு கர்த்தாவளையனுக்கும் குழந்தைக்கு எத்தனைமா? முந்தி பிறந்ததோரு அரசு கொண்டாராம என்னன்னா பண்ணட்டும். ஒண்ணும் இருக்கா நாகம் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து தவறா போக கூடாதுன்னா வீட்டுல இருக்குது. காலையில போய் பேசிக்கலாம். 8:30 மணிக்கு மேல பிள்ளைங்க வீட்டுக்கு வர. இந்த பொம்மை கல்யாணி என் கணவர் கருத்தாவளையன் இல்லற வாழ்க்கையில் சுகமோடு ஈடுபட்டு அவர் இன்பத்தை நான் பெற்று என் இன்பத்தை அவர் பெற்று 2 ஆண் குழந்தைகள். 2 குழந்தையா? என்னடா பாக்க? ஐயோ ஐயோ என்னடா பாக்குற? 2 குழந்தை 2 கோடிக்கு தானே பாப்பா. இல்ல வகுத்துல இருக்குதா இல்லையா? இருந்துச்சு. நேத்து தண்ணி ஊத்துக்குள்ள பாட்டி பார்த்தா பாத்ரூம்ல 5 கோடி இருந்துச்சு. இந்த பழுவல இருந்து இந்த இது பொரியலும் வரியா வரி கோச்சக்காயாட்டும். அத்தான் உனக்கு 2 குழந்தைனா 2 கோடிக்குமே பாப்பா தானே. நல்லா இருக்குதுடா நக்கி. எங்க கிளவி போட்டு பாத்துக்கிறீங்க. இருக்கட்டும். முதல் பிறந்தான் என் முந்தி மகன். யாரு? என் மூத்த மகன் மொத பையன் அரச குண்டராமன். மொத பையன் அரசு குண்டராமன். பூ போடுற அரச குண்டராமன். இரண்டாவது 7 நாள் குழந்தை என்ன குழந்தை. இன்னைக்கு நான் பிள்ளை பெத்து 7 நாள். இல்ல உனக்கு அறிவு இருக்குதா? என் வீட்டுல யாரும் அம்மா அக்கா பாட்டி கூட பிறந்த உங்க வீட்டுல பொம்பளைங்களே யாரும் இல்லையா? 2வது குழந்தை பிறந்து 7 நாள் ஆகுது இல்லையே. இப்படி வந்து தூத்து விடுவது வெளி பண்ணி பணியாட்ட மழை கூறிட்டு இருக்குதே. என்ன பண்றது? இங்க இந்த 7 நாள் குழந்தைய வீட்டுல இந்த ஆட்ட ஆடுறிய குழந்தைக்கு சளி பிடிச்சிக்காது. யாரு வைத்தியம் சொல்றதுக்கு ஆள் இல்லையா? சொல்லுமா. குழந்தை பிறந்தா குறைஞ்சது ஒரு 20 நாளைக்கு என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது தெரியுமா? என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது? ஆமா. குழந்தை பிறந்து 20 நாளைக்கு கரெக்டாபுரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் நல்லா ஒரு புது பானையா போய் வாங்கிட்டு வந்து 2 குடம் பச்சை தண்ணி ஊத்தி வச்சுக்கிட்டு ஏனும் 1/2 குடம் பச்சை தண்ணி நீ குடி. வேற எதுவும் குடிச்சு போடாத. எப்படி நல்லா 2 கிலோ பச்சைக்கறி வாங்கிக்கிறேன். 1/2 கிலோ பச்சை மிளகாய் போட்டு வறுத்து நீ ஒருத்தன்னு 1 லட்சம் வேற யாரும் கொடுக்க கூடாது. அப்பதான் பால் ஊரும் குழந்தைக்கு. சொல்றது பார்த்தா குழந்தைக்கு தண்ணி என்ன ஊத்திட்டு இருக்கிறப்ப இந்த பையனுக்கு என்ன பச்சை தண்ணி ஊத்த மாட்டேன். இன்னும் தண்ணியே ஊத்தலடா. 20 நாள் ஆனா தானே தண்ணி ஊத்துவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க. எப்படி பையனுக்கு சுடு தண்ணிக்கு ஊத்தி கூடாது. சூடு பிடிச்சிக்கும் பையன். அப்புறம் ரவரவே ஒண்ணு கொடுத்து கிடக்கும். அந்த பானை தண்ணிக்கு இல்ல காலை பிடிச்சி முடிக்க அதுல பையனை கொண்டு போறது
பாக்குறானே ஆயா இவனெல்லாம் எதுல நம்பி நான் அரசனை நம்பி புருஷன் விட்ட கதையா? ஆமா இவங்கெல்லாம் சொல்லுவாங்க இந்த பீட்ரூட் கேரட் சாப்பிட சொல்லி. அதெல்லாம் வணக்கி தின்னப்படாத. சக்கரவள்ளி கிழங்கு 2 கிலோ தின்னு, குச்சி கிழங்கு 3 கிலோ தின்னு, கீரையில அவுத்திக்கீரை தின்னு. அவுத்திக்கீரையா? முளை தக்காளி இந்த புதினா எல்லாம் சாப்பிடாத. அவுத்திக்கீரை தின்னா நல்லா இருக்குமா? அருமையா இருக்குமா? ஐயோ ஐயோ ஐயோ. ஒரு மாசத்து கால கட்ட வச்சுதான் நடக்கும். அப்புறம் தூர வச்சு நடந்தா காத்து பூத்துக்கு புருப்புன்னு வேற குஷுவா வந்து கிடக்கும். சரி சரிடி. தண்ணி ஊத்துக்குள்ள நல்லா இடைச்சதா கழுவி விட்டு ஊத்து. முன்ன இது எனக்கு பொறக்கிறது நான் குடுக்கறத விட போய் நீ முன்ன உன் பொண்டாட்டி குடு. சரிம்மா. சரியா? உன் பொண்டாட்டி எப்படி வயித்து இருக்குது நான் பார்த்துட்டு அப்புறமேட்டு நான் அதெல்லாம் திங்கறேன். முதல்ல தண்ணி ஊத்துனா என்னென்ன போட்டு ஊத்தலாம்னு இருக்கறேன். என்ன போட்டு ஊத்தணும்? சரிம்மா சரி இருக்கட்டும். பல வந்து 7 நாள் ஆகுது. 7 நாள் என்ன குழந்தை? என் இளைய மகன் கல்லதூர் சேவன். இருக்கட்டும். சேமன்டா 2 குழந்தை பிறந்துக்குது. ஆமா. ஆர்த்தி கொண்டாமனு ஜாமனும். சரிம்மா. இரு செல்வங்களை பெற்றெடுத்து எந்த பக்கம் பொழுது சாயுது, எந்த பக்கம் பொழுது இறங்குது, எந்த பக்கம் உற்பத்தி ஆகுதுன்னு வெயிலுக்கே படாம என் புருஷன் என்ன வளர்த்திட்டு வராருடி. ஆமா. வீட்டுக்குள்ளேயே பக்குவமா நாளொரு மீனி பொழுதொரு வண்ணமாக என் கணவர் எனக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாதபடிக்கு சீரும் சிறப்புடன் செய்யுமே வெயிலே என் உடம்புல படாத மாதிரி என்னை சுகமோடு வளர்த்தி வருகிறார். அப்படி இரு செல்வங்களை பெற்றிருந்தாலும் என் மூத்த மகனாக எதற்காக வந்தாய்? நீ வந்த காரணம் என்னன்னு கேக்குறேன். ஆமா. இன்னைக்கு உன் கணவர் கர்த்தாவளை உன் அழைத்திருக்கிறார். மன்னவரை பார்ப்பதாக இருந்தால் என் பெரிய மக அரசகுண்ட ராம அரண்மனை இருக்கிறார். தாயார் அழைத்து நின்று ஓடோடு அழைத்து வா.